இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார். கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நாடாக இந்தியா உள்ளது. எரிசக்தி முதல் சிப் உற்பத்தி வரை இந்தியாவை யாராலும் நிறுத்த முடியாது. இந்தோனேஷியாவிற்காக மட்டுமல்லாமல் ஆசியான் அமைப்புக்கும் ஒரு சக்தியாக இந்தியா திகழும். இந்தோனேஷியா அதிபர் இந்தியாவின் உண்மையான நண்பர். இந்தோனேஷியா மக்கள் அளித்த அன்பிற்கும் வரவேற்பிற்கும் நன்றி. இதனை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இந்தியா மீதான அன்பு மரியாதையை உங்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் பார்க்கிறேன். இன்று இந்தோனேஷியாவின் உயர்ந்த விருது கிடைத்தது எனக்கு கௌரவமாக உள்ளது. இது 140 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான நட்பிற்கு அடையாளமாக உள்ளது. இந்தியாவின் டிஎன்ஏவை கொண்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிபர் தெரிவித்தார். இந்த வார்த்தையால் லட்சக்கணக்கான இந்தியர்களின் மனதை வென்றுள்ளீர்கள். அந்த ஒரு வார்த்தை இந்திய மக்களின் மனதை தொட்டுள்ளது. இந்தியாவும் இந்தோனேஷியாவும் மனதளவில் மட்டுமல்ல, புவியியல் ரீதியாகவும் நெருங்கிய அண்டை நாடுகள். இந்தியாவின் நிக்கோபார் தீவுக்கும் இந்தோனேஷியாவின் ஆக்சேவுக்கும் இடையிலான தூரம் 150 கிலோமீட்டர் மட்டுமே. இந்தியாவின் பல மாநிலங்களை விட இந்தோனேஷியாவின் ஒரு பகுதி இந்திய தீவுக்கு மிக அருகில் உள்ளது. கடந்த 4ஆம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது. இந்த கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருளின் அளவு வியப்பு அளிக்க வைக்கும். அதில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டீலை பயன்படுத்தி 40 ஈஃபில் டவர் அல்லது 5 புர்ஜ் கலீஃபா அமைக்கலாம். அங்கு பயன்படுத்தப்பட்ட கேபிள் மூலம் உலகத்தை 2 சுற்று சுற்றி கட்டி வைக்கலாம். இதுபோன்ற முயற்சிகளின் காரணமாக சுத்திகரிப்பு திறனில் இந்தியா தற்போது உலக அளவில் முதல் 4 நாடுகளில் ஒன்றாக உயர்ந்துள்ளது என பிரதமர் மோடி பேசினார். साथियों, आज भारत में एक और ऐसी व्यवस्था बनी है जो अभूतपूर्व है, शानदार है. ये है डायरेक्ट बेनिफिट ट्रांसफर, डीबीटी. एक ऐसी फुल प्रूफ व्यवस्था है जिसमें बिना लीकेज लाभार्थियों तक पूरा पैसा पहुंच जाता है. अभी एक सज्जन आए थे, वो पूछ रहे थे कि बंगाल के लिए मेरा विजन क्या है. ये विजन है डायरेक्ट बेनिफिट ट्रांसफर, नो लीकेज, नो कटकी.